பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான தெய்வீக ஆராதனையின் வேளையிலே தேவனை தொழவும் அவரை அடைய வேண்டும் என்ற பாக்கியத்திற்காக நாடி தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்து என்னுடைய பிரியமான ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில், இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று கடந்து வந்திருக்கிற நாம் யாவரும் நம்முடைய அருகாமையில் உள்ளவர்களுக்கு ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாங்களா? நானும் ஒவ்வொரு சேபத்திலையும் பார்க்குறேன், கொடுத்தவங்களுக்கு தான் கடன் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா பக்கத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமையானால் அடுத்த வாரத்தில் கொஞ்சம் அருகாமையில் உங்களுக்கு எழுந்து போயிட்டு கூட ஒரு ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிகூற கடவும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுதுங்க. உண்மையாகவே தாவீது பக்தன் சொல்வது போல அவருடைய வேதம் நமது மனமகிழ்ச்சியாய் இல்லாமல் போயிருந்தால் எத்தனையோ பேர் நம்ம துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, வழி நடத்துகிறது. அந்த தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளின் ஆராதனையின் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். சமீப காலத்தில் தேவனுடைய குணத்தை குறித்து நான் வேதாகமத்தில் கொஞ்சம் வாசித்து ஆராய்ந்து கொண்டிருந்தேன். தேவனுடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஏன்னா சத்தியத்தை போதிக்கிற நான் அந்த போதனைக்கேற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனுடைய குணத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற நான் அந்த குணத்தை என் வாழ்க்கையிலும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவனுடைய குணங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தேங்க. அப்படி ஆராய்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தேவ குணத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு குணம், அந்த குணத்தை என்னால் பார்க்க முடிந்தது. பல வேளைகளில் அந்த குணத்தை இழந்து போகக்கூடிய சூழல் என் வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் காணப்பட்டதாக இருந்தது. நான் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த குணத்திற்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த வேளையில் அந்த குணத்தினுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. அந்த குணம் தான் எக்ஸாக்டாக கடைசி நாட்களில் யார் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தீர்மானிப்பதிலும் அது நிற்கப் போகிறது என்பதை வேதாகமத்தில் கண்கூடாக என்னால் பார்க்க முடிந்தது. அந்த குணத்தை பற்றி இந்த நாளில் நாம் படிக்க பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 4, 5, 6 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. 4, 5, 6 இந்த 3 வசனங்களில் ஒரு மிக முக்கியமான வார்த்தை வருகிறது பாருங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கப்பா. ஏன்னா இந்த உலகம் நம்மை ஒருபோதும் சந்தோஷமா இருக்க விடாது. வேதவசனம் சொல்லுது, தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் யாவரும் என்ன செய்யப்படுவாங்களா? துன்பப்படுவார்கள். அப்ப தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளுடைய உள்ளங்களில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, உலகத்தின் நிமித்தம் உன்னால் சந்தோஷமா ஒருபோதும் இருக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், உன் சந்தோஷம் எல்லாம் எதற்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். அதனாலதான் அவர் தெளிவா அந்த வார்த்தையை சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை 5வது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் அன்னைக்கு இருந்த பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும் பொழுது இந்த வார்த்தை எழுதுறாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன்னா கர்த்தர் சமீபித்திருக்கிறார். கீழே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நீங்க சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் சொல்றேன்னு சொன்னவர் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த ஒரு வார்த்தை எடுத்து நீங்க யோசித்து பாருங்க. இயேசுவினுடைய வருகை, 2ஆம் வருகை வெகு சமீபமாக இருக்கிறது.
இயேசுவினுடைய இரண்டாம் வருகை வெகு சமீபமா இருக்கிறபடினால அங்க பவுல் சொல்றாரு, இந்த காலங்களில் உங்க சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எனக்கு அங்கதான் ஒரு கேள்வி எழும்புச்சு. அப்ப இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கும் இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குணத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த சாந்த குணம் என்ற வார்த்தைக்கு வேதாகமம் பல விதத்தில் பொருள் கொடுக்குதுங்க. சாந்த குணம் அப்படின்னு வரும்போது பொறுமை அப்படின்ற ஒரு குணத்தை சொல்றாங்க, வார்த்தையை சொல்றாங்க. இந்த சாந்த குணத்துக்கு அகராதிகள்ல போய் நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். உலகத்தில் என்னென்னலாம் பேர்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கையான அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, பணிவான என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கீழ்ப்படிதல் உள்ள அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, எதிர்ப்பற்ற தன்மை என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, இனிப்பான, அன்பான, ரம் என்ற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க, மென்மையான, குணப்படுத்துதல், செம்மறியாடு அப்படின்னு சொல்லி இத்தனை விதமான பெயர்களை ஒரு குணத்துக்கு பயன்படுத்துகிறத பார்க்க முடியுது. ஆனால் அதில் மிக முக்கியமான ஒரு பெயர் என்ன அப்படின்னா, இந்த சாந்த குணம் அப்படின்னா எதிர்ப்பற்ற தன்மை அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஆழமாக அதில் பார்க்க முடிந்ததுங்க. ஸோ அப்போ ஆண்டவருடைய வருகைக்கும் இந்த சாந்த குணத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த சாந்த குணத்தை காப்பாற்றி கொள்ளுங்க, இந்த சாந்த குணத்தை உங்க வாழ்க்கையில் நிலைப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அப்ப அந்த சாந்த குணத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவினுடைய திருவருகைக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குணம் காப்பாற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. அந்த குணம் எது அப்படின்னா சாந்த குணம். ஏன் தெரியுங்களா? இந்த சாந்த குணத்தை நம்மிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்பதற்காக சாத்தான் பல வகையில முயற்சி செய்யறான். அதுல ஒரு வகையை நான் உங்களுக்கு காண்பித்து, இந்த சாந்த குணத்துக்கே பேர் போன ஒரு மனிதன் வேதாகமத்தில் இருக்கிறார். யாருங்க? மோசே இல்லைங்களா? அவரை பற்றி தெரியாத காரியங்கள் நமக்கு இருக்காது. ஆனால் அந்த மோசையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணமான ஒரு குணம், அன்னைக்கு பூலோக கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போனதற்கு ஒரு குணம் காரணமாக இருந்துச்சு. இன்னைக்கு பரலோக கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போவதற்கு இந்த குணம்தான் காரணமாக இருக்க போகிறது என்பதை ஆவியானவர் என் கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்த போது நான் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தேன். அப்பா, இந்த குணத்தை எப்படியாவது நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த குணத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த சாந்த குணத்தை நாங்கள் வெளிப்படுத்தாத வரைக்கும் என்ன காரியம் இந்த உலகத்தில் நடைபெற போகிறது என்ற விஷயத்தை நான் தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்களேன். இந்த சாந்த குணம், பொறுமையா இரு, பொறுமையோடு இரு அப்படின்னு சொல்றாரு. எதிர்ப்பற்ற தன்மையோடு இரு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? லூக்கா 21வது அதிகாரம். என்ன சம்பவம் நடக்க போகுது இந்த உலகத்தில் பாருங்களேன், வாசிப்போம். லூக்கா 21வது அதிகாரம். இந்த 21வது அதிகாரத்தில் கிறிஸ்து சில மிக முக்கியமான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். வசனம் 11லேருந்தே நான் வாசிக்கிறேன். இயேசுவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்னாடி நடக்கிற சில சம்பவங்கள். பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இது எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சந்திரன் ரத்தம் போல மாறுறது, சூரியன் ஒளி கொடாமல் இருந்தது, நட்சத்திரங்கள் விழுவது, இது எல்லாம் 1843, 40, 83 இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல ஒவ்வொரு வருடங்களையும் அது நடந்த சம்பவம். அதை சொல்லிட்டு சொல்றாரு, இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்பே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெபாலயங்களுக்குள்ளும் சிறைச்சாலைகளுக்குள்ளும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்க்குறீங்களே, இது எல்லாம் நடக்கணும். ஆனா இதுக்கு எதிராக மற்றொரு காரியம் இந்த உலகத்தில் நடைபெற போகிறது. அந்த காரியம் என்ன அப்படின்னா, என் நாமத்து நிமித்தம் நீங்க எல்லாம் என்ன செய்யப்பட போறீங்க? துன்பப்படுத்தப்பட போகிறீர்கள். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதினை நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். துன்பம் வரப்போகுதுன்னு சொன்னாரு. அந்த துன்பம் வெளியில வருவதை காட்டிலும் எங்கெல்லாம் வரும் என்பதை சொல்றார். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள்.
உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பொறுமையினாலே உங்க ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. இந்த பொறுமை என்ற ஒரு குணம் தான் சாந்தம் என்ற குணத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொல்றாரு. ஏன் சகல மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும்? கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். ஏன் இயேசுவின் வருகைக்கும் இந்த சாந்த குணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னா, இந்த முடிவு காலங்களில் தேவனுக்கென்று தேவனுடைய சத்தியத்துக்கென்று நிற்கிற பிள்ளைகள் துன்பத்தையும் வேதனையும் பகையையும் சம்பாதிப்பதற்கான சூழல்கள் உருவாகும். அந்த உருவாகுகிற சூழ்நிலையினால நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்க பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். என்ன அப்படி நடக்க போகுது அப்படின்னா, புரிகிற மாதிரி சொல்றேன். இந்த உலகத்தில் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் கொண்டு போய் சேர்க்கும்படியான வேலையில் இறங்குவோம். ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்ப இந்த உலகிற்கு முடிவு வரணும் அப்படின்னா சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படணும். அப்ப அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உள்ளத்தில் பிரயாசப்படுகிறார்களோ, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் உள்ளத்தில் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் போய் அழிந்து கொண்டிருக்கிற மானிடர்களுக்கு, மக்களுக்கு, மனிதர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவாங்களாம். அப்ப சத்தியத்தை சொல்லும் போது சத்தியத்தின் நிமித்தம் நம்ம சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவோம். சத்தியத்தின் நிமித்தம் வெளியில மாத்திரமல்ல, குடும்பங்களிலும் சில நேரங்களில் நம்ம பகைக்கப்படுவோம். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நமக்கு ஒன்றும் புதுசாலாம் நடக்க போறது இல்லைங்க. பிரசங்கி சொல்றாரு, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே புதுசா எது நடக்காது, ஏற்கனவே நடந்ததுதான் மீண்டும் நடக்க போகிறது. இந்த சம்பவம் எக்ஸாக்டா இயேசுவுக்கு நடந்ததா இல்லையா என்பதை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, இதே விஷயத்தை இயேசுனுடைய வாழ்க்கையிலும் நீங்க தெளிவா பார்க்க முடியும். கிறிஸ்து இந்த உலகிற்கு ரட்சிப்பின் செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த உலகத்திற்கு வந்தாரு, மக்களுக்கும் சத்தியத்தை சொன்னாரு. சத்தியத்தின் நிமித்தம் கிறிஸ்து அவர் பகைக்கப்பட்டாரா இல்லையா? பகைக்கப்பட்டது மாத்திரமல்ல, கிறிஸ்துவையும் கொலை செஞ்சாங்களா? எதை நிமித்தம் கொலை செஞ்சாங்க? அவர் ஏதோ தவறான காரியங்களை செஞ்சாரா? இல்லை. மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கொண்டு போய் மக்கள் கிட்ட சொன்னாரு. அந்த சத்தியத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் கிறிஸ்து பகைக்கப்பட்டார், சகல ஜனங்களாலும் உபத்திரவத்தை அனுபவித்தார், சகல ஜனங்களாலும் வேதனைகளை அவர் சகித்தார். ஆனாலும் கிறிஸ்து தன் ஆத்துமாவை எப்படி காப்பாற்றினார்? தன்னுடைய ஆத்துமாவை மாத்திரம் அல்ல, பிறருடைய ஆத்துமாவையும் அவர் எப்படி காப்பாற்றினார் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஏசாயாவின் புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 53வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம். இந்த 53வது அதிகாரத்தில் கிறிஸ்துவினுடைய ஒரு குணாதிசயத்தை ரொம்ப நேர்த்தியாக சொல்றாங்க. பாருங்களேன், நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் வசனம் 4 மற்றும் 6 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 6வது வசனம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடுத்த வார்த்தையை கவனிங்க. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்தரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கிறிஸ்துவுக்கு எக்ஸாக்ட் என்ன சம்பவம் நடந்துச்சோ
அந்த சம்பவம் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னா, அவரை பின் தொடர்கிறேன் என்று சொல்ல அவருடைய பின்னடியார்களுக்கு அதே சம்பவம் நடைபெற போகிறது. சத்தியத்தின் நிமித்தம் கிறிஸ்து பகைக்கப்பட்டார், அதே போல அவருடைய பிள்ளைகளும் பகைக்கப்படுவார்கள். இயேசுவினுடைய நாமத்தின் நிமித்தம் உபத்திரவப்படுத்தப்பட்டார், அதே போல அவருடைய பிள்ளைகளும் உபத்திரவத்தை அனுபவிக்க போறாங்க. இந்த காலங்களில் உபத்திரவங்களும் பாடுகளும் நெருங்கி நிற்கிற காலங்கள்ல பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு நபர் ரொம்ப ஒரு குடிப்பழக்கத்தில் அடிமைத்தனமாகி ரொம்ப பாவத்தின் அடித்தளத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த நபர்கிட்ட போய் நீங்க ஏன்பா குடிக்கிறீங்க, இதையெல்லாம் செய்யாதீங்க, உடலுக்கு கேடு, தேவனே இதை விரும்புறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நபர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றீங்க. இப்போ ஓங்கி பலார்னு ஒரு அரைஞ்சிடுறாரு அவர். இப்போ உங்க மனசு எப்படி இருக்கும்? ஒருவேளை மாம்சத்தின் எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவன் ஒரு அறை அரைஞ்சான், நம்ம எத்தனை அறை அறைவோம்? ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன் அப்படின்னா, அந்த ஆத்துமாவை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா உன்னிடத்துல என்ன குணம் காணப்பட வேண்டும்? சாந்த குணம் காணப்படணும்பா. நம்ம இந்த உலகத்தில் மனிதர்கள் அழியணும் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தையும் செய்யறதில்ல. அழிவில் இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிதான், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம போய் சத்தியத்தை சொல்லுவோம். ஆனா மக்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறபடினால அவங்க என்ன செய்வாங்க? நம்மளை பகைப்பாங்க. நம்மளை பகைக்கும் போது நம்மிடத்துல சாந்த குணமானது வெளிப்பட வேண்டும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, நீங்க துன்பங்களை அனுபவிக்கிறீங்களா, உபத்திரவங்களை அனுபவிக்கிறீங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் சாட்சிகளாய் மாறுவதற்கு இது ஏதுவாயிருக்கும். கரண்ட் சூழ்நிலை இந்த இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒவ்வொருவரும் அவர்களுடைய இருதயத்தில் கையை வைத்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு சொன்னாரு. இந்த சூழ்நிலையில் எத்தனை பேருக்குள்ளாக நமக்குள்ளாக அந்த சாந்த குணம் இருந்து கொண்டிருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். ஒரு நபர் நம்மளை பகைக்கிறாங்க, மறுபடியும் பகைக்கிற அந்த பகை உணர்வு எனக்கு இருக்குதா? ஏன்னா சாந்த குணம் என்பது பகையற்ற தன்மை. பகை வரவே வராது சாந்த குணத்துல. இப்ப சாந்த குணம் என்னத்துல இருக்குது அப்படின்னா, ஒரு நபர் என்ன பகைக்கிறாங்க, நான் மறுபடியும் அவங்கள பகைக்க முடியுமா? முடியாது. சாந்த குணம் என்னிடத்துல இருக்குது. ஒருத்தவங்க என்ன கோபப்படுத்துறாங்க, என்னிடத்துல பதில் கோபம் வருமா? ஒரு நபர் என்னை வார்த்தையினால் கொல்றாங்க, மறுபடியும் அதே வார்த்தையினால அவர்களை கொல்லுகிற காரியம் என்னிடத்தில் வருமா? வராது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பா இயேசுவினுடைய வருகை ரொம்ப சமீபம். அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால உன் சாந்த குணம்தான்பா சகல மனுஷருக்கு தெரியணும். ஏன்னா உன் சாந்த குணம்தான் அந்த மனுஷனையும் ரட்சிக்கும், உன்னையும் ரட்சிக்கும். ஒருவேளை அந்த சாந்த குணம் இல்லாத மனிதனாய் நான் வாழ்ந்து எதிர் பேசுறவனுக்கு எதிர் பேசவும், அவன் செய்கிற செயலுக்கு நான் எதிர் செயலை செய்யும் போதும் ஏன் ஆத்மாவை நான் இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையானா இருக்குது. ஏன்? ஒருவேளை கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, பிரமாணத்தை மீறிட்டோமா இல்லையா? ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த உலகத்தில் எந்த தீமையான விஷயத்தை நம்ம செய்ய போறது இல்லை, நன்மையான காரியத்தை தான் செய்ய போறோம். ஒருவன் அழிவை சந்திக்க கூடாது, அவனை அழிவிலிருந்து எப்படியாவது மீட்க வேண்டும், அவனை எப்படியாவது நம்ம மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம் உள்ளம் போராடும். ஆனா அந்த நபரோ நம்மை பகைக்கும் போது மறுபடியும் நாம் பகைத்தோமானால் அந்த ஆத்மாவை இழந்துருவோம், சொந்த ஆத்மாவையும் இழந்துருவோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இத்தனை வருட வாழ்க்கையை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ சத்தியங்களை படிச்சிருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நம்ம காரியங்களை ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு குணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்கணும். சாந்த குணம் உள்ள மனிதனாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கோபத்திற்கு எதிர் கோபம், விரோதத்திற்கு எதிர் விரோதம், எதிர்பேச்சுக்கு எதிர்பேச்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கிட்ட காணப்படுது அப்படின்னா நம்ம கிட்ட எது இல்லை? சாந்த குணம் இல்லை. சரி, இந்த குணம் இருந்தா என்ன பிரச்சனை? அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். சாந்த குணத்துக்கே பேர் போன ஒரு மனிதன் யாரு? மோசே தான். வசந்த வாசிக்கலாங்களா? என்னாகம புத்தகம், என்னாகம புத்தகத்துக்கு வருவோம். ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை நான் சொல்லி கொடுத்து நான் முடிக்க போறேங்க.
ஏன்னா இந்த குணம் எவ்வளவு முக்கியத்துவமான குணம் என்பதை ஆண்டவர் நமக்கு அவ்வளோ நேர்த்தியாக நமக்கு சொல்லி காட்டுறதை பார்க்க முடியுது. உபாகமம் 12வது அதிகாரம் வசனம் 3 நான் வாசிக்கிறேன். உபாகமம் 12:3 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மோசேயை குறித்து வேதம் என்ன சொல்லுது? மிகுந்த சாந்த குணம் உள்ளவரான். யாருங்க? மோசே. மோசே இந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்கான விஷயங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்படின்னா தேவனோடு பழகி 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 மோசையினுடைய அந்த இயற்கை சுபாவம் மாறி தேவனுடைய குணத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் யார் அப்படின்னா மோசே. சாந்த குணம் மோசைக்கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ தெரியுங்களா? ஒரு புதன்கிழமை ஒரு பாடத்தை படித்தோம். கோராகினுடைய கூட்டம் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பும்போது அங்கே மோசை எதிர்த்தாரா? இல்லை, மாறா என்ன செஞ்சாரு? ஆண்டவர் பாதப்படியில் போய் விழுந்தார். ஏன்னா சாந்த குணமுள்ள மனிதன் ஒருபோதும் ஒரு மனிதனையும் எதிர்க்க முடியாது. இப்போ இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த சாந்த குணமுள்ள அந்த மோசே எப்போ அந்த குணத்தை இழந்தார்னு பாருங்களேன். வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். என்னாகமம் 20வது அதிகாரத்தில் வசனம் 7 நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. முக்கியமான விஷயம், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். 7வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து ஆரோனும் சபையாரையும் கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தாரு? கண்மலையை பார்த்து பேசு. நீ கண்மலையை பார்த்து பேசும்போது அது என்ன கொடுக்கும்? உனக்கு தண்ணீர் கொடுக்கும். என் பிள்ளைகளும் குடிப்பாங்க, மிருக ஜீவன்களும் குடிக்கணும். ஆண்டவர் கட்டளையை கொடுத்தார். என்ன நடந்திருக்குது? கீழே வாசிப்போம். வசனம் 9. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் மோசே? இந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போய் பேசு, தண்ணீர் கொடுக்கணும் சொன்னார். ஆனா மோசே சொல்றாரு, கலகக்காரரே, இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணி புறப்பட பண்ணுவோமோ? நீங்க தண்ணி குடிச்சிருவியா? நான் பார்த்துறேன் அப்படின்ற வார்த்தை தான் நான் பண்ணுவோமோ அப்படின்றதுக்கு அர்த்தம். இப்போ அவர் என்ன செய்தாரு? கீழே வாசிக்கிறோம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. நான் பல முறை இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது ஏன் மோசே கானானுக்குள்ள போகல அப்படின்னு சொன்னதுக்கு என்ன விஷயத்தை படிப்போம்? என்ன காரியத்தை படிப்போம்? அவர் கண்மலையை 2 முறை அடிச்சிட்டாரு. கண்மலை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து ஒரே தரம் தான் அடிக்கப்படணும். ஆனா அவர் 2 முறை அடிச்சாரு. 2 முறை அடிச்சதுனால ஆண்டவர் அவரை கானானுக்குள்ள கொண்டு போகல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருக்குறோம். ஆனா இந்த மோசையை கானானுக்குள்ள கொண்டு போகாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன காரணமா இருக்குன்னு தெரியுங்களா? இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அவர் பயன்படுத்தின வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தண்ணி கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, தண்ணியை புறப்பட பண்ணிடுவோமோ, நீங்க குடிச்சிடுவீங்களா, நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி மோசே அங்க பயன்படுத்துகிற வார்த்தைகளை ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. தேவனே தன் பிள்ளைகளுக்கு மனமிறங்கி கொடுக்க இருந்த அந்த சூழ்நிலையில தேவன் கொடுப்பேன் என்று சொன்ன காரியத்தை மோசே என்ன சொல்றாரு? கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. பண்ணுவோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்?
2 முறை அடித்தார்னு சொன்னோம். இதை சங்கீத புத்தகத்தில் வாசிக்க போகிறோம். மோசே அந்த பூலோக கானானை இழந்ததற்கான காரணம் என்ன? சங்கீத புத்தகத்தில் வாசிப்போம். 106வது சங்கீதம் வசனம் 32, 33. மேரிபாவின் தண்ணீரண்டிலும் அவருக்கு கடுங்கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. ரொம்ப கவனமா கவனிங்க. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் எப்படி பேசிட்டானா? பதறி பேசிவிட்டான். யோசித்து பாருங்க. 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் சான்று கொடுக்கிறார். என்ன சான்று கொடுத்தாரு? மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன், அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்று சான்று கொடுத்த ஆண்டவர் இப்ப சொல்றாரு, உனக்கு எங்க இடம் கிடையாது? பூலோக கானானுக்குள்ள இடம் கிடையாது. நீங்க சிந்திச்சு பாருங்க. கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கான பக்கம் வந்தாச்சு. பக்கம் வந்தபோது அந்த சாந்த குணத்தை தன்னிடத்தில் காப்பாற்றிக் கொள்ளாமல் போனதனுடைய விளைவு மோசே எதை இழந்தாரு? கானானை இழந்தார். பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. அன்னைக்கு மோசேக்கு என்ன சம்பவம் நடந்ததோ அதே போல இந்த முடிவு காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். துன்பமும் கோபமும் பாடும் கஷ்டமும் வியாதியும் வியாகுலமும் எல்லா சம்பவங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க எதை காப்பாத்திக்கணும்? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம பொறுமையை இழப்பதற்கான எல்லா சூழல்களும் இந்த உலகத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்ம பொறுமையை இழப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இந்த உலகத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதனால தான் அப்போஸ்தலன் மூலமா சொல்றாரு, உங்கள் சாந்த குணம் சகல மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஏன்? வெளிப்படுத்தின விசேஷம். இந்த சாந்த குணத்தினுடைய வார்த்தையை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் எவ்வளோ அழகா நேர்த்தியா சொல்றாங்க அப்படி என்பதை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 14வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம், 14வது அதிகாரத்தில் வசனம் 12 நான் வாசிக்கிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அப்ப பரிசுத்தவான்கள் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன குணம் காணப்படணுமா? பொறுமை காணப்படணுங்களா. அதை தான் சாந்த குணம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பானவர்களே, இந்த காலங்களில் நீங்களும் நானும் சாந்த குணமுடைய நபர்களாக இருக்கிறோமா? அந்த பொறுமையின் குணத்தை நம்ம வாழ்க்கையில் வைத்து கொண்டிருக்கிற நபர்களாக இருக்கிறோமா? சாந்த குணம் என்பதற்கு எதிர்ப்பற்ற தன்மை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வாசிச்சோமே. கிறிஸ்து வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார் என்று சொல்லி வாசிச்சோமே. நீங்கள் நானும் அந்த சாந்த குணம் உள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிச்சு பாருங்க. எந்திரீங்களா? அந்த சாந்த குணத்தை இலக்க வைப்பதற்காக தான் அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் இந்த உலகத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த சூழ்நிலை தான் சொல்றாரு, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். எதுல விளங்குங்க? யார் அந்த பரிசுத்தவான் என்பது அந்த பொறுமையில தான் விளங்க போகுதுங்களா. உபத்திரவங்களும் பாடுகளும் கஷ்டங்களும் அவர்களை நெருக்குகிற பொழுது யார் ஒருவர் பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தேவ குணமாகிய அந்த சாந்த குணத்தை தங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் அந்த பரிசுத்தவான்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்றாருங்க. அன்பானவர்களே, இந்த செய்தியினுடைய தாற்பயமா நீங்கள் நானும் யோசித்து பார்ப்போம். எத்தனை பேருக்குள்ள அந்த பொறுமையின் குணம் இன்னைக்கு நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அந்த சாந்த குணம் எத்தனை பேருக்குள்ளாக இன்னைக்கு இருக்கிறது? இன்னைக்கு அந்த சாந்த குணத்தை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையோடு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை இழக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையோடு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஒரு கணம் சிந்திச்சு பார்ப்போம். மோசே பூலோக கானானுக்குள்ளாக போக வேண்டியவன் இறுதி நேரத்தில் வாய்ப்பதறி உதடு பதறி அவன் பேசுனதுனால எதை இழந்தான்? கானான் தேசத்தை இழந்தான். காரணம் ஒன்றே ஒன்றுதான், அவன் சாந்த குணத்தை காப்பாற்றி இருக்க வேண்டும். மக்களுடைய உபத்திரவத்தினால், மக்களுடைய பாடுகளினால் அவன் எதை இழந்துட்டான்? அந்த பொறுமையை இழந்தான். தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி ஆண்டவர் கொடுப்பேன்னு சொன்னாரு, இவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ என் பிள்ளை தான், நீ என் ஊழியக்காரன் தான், நீ என் தீர்க்கதரிசி தான், ஆனா என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னதை நீ எப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உன் குணத்தை நீ இழந்தியோ உனக்கு எங்க இடம் இல்லை? கானானுக்குள்ள இடம் இல்லை.
அதே போல தான் பாருங்க, பூலோக கானானை சுதந்திரிக்க முடியாத போன மோசையை போல நீங்கள் நானும் பரலோக கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம். இந்த இறுதி கட்டத்தில் நீங்கள் நானும் இந்த சாந்த குணமாகிய குணத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காப்பாற்றலை அப்படின்னா, அன்னைக்கு மோசைக்கு என்ன சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவம் நமக்கும் நடைபெறும் என்பதை இந்த முடிவு காலத்தை நீங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். கஷ்டம் வருங்க, பாடு வரும், உபத்திரம் வரும், பகைக்கப்படுவோம், பேச்சு ஏச்சுக்கு எல்லாத்துக்கும் இடைப்படுவோம். ஆனா எந்த சூழ்நிலைகள் எப்படி நடந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு அந்த சாந்த குணத்தை கொடுங்க, அந்த குணத்தை பெற்றுக்கொண்டு பிரதிபலிக்கிற வாழ்க்கை எனக்கு கொடுங்க, வாய்திரவாத இருக்கிற ஆட்டை போல அந்த சாந்த குணத்தின் குணநலத்தை எனக்குள்ள ஏற்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்பதுதான் இந்த காலத்தில் மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தையும் காத்துக்கொள்களுடைய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும். அந்த பொறுமையின் குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.